சுவையான வாழைப்பூ பயத்தம்பருப்பு கூட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கோம். அப்புறமா வீடியோட கடைசியிலயும் அந்த கார்டு வரும், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம செய்முறையை பார்க்கலாம். தேவையான அளவு பயத்தம்பருப்பை நல்லா 3 தடவை தண்ணி விட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் குறைஞ்சது 30 நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க. அப்படி ஊறின பருப்பையும் நம்ம அரிஞ்சு மோர்ல ஊற வச்சிருக்க வாழைப்பூவையும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை ஒரு குக்கர்ல வச்சு அதுக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு குறைஞ்சது ஒரு 3 விசிலாவது விட்டீங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ வாழைப்பூ வெந்துட்டு இருக்கிறப்போ அதில் அரைச்சி ஊத்துறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1/2 கப் தேங்காய், கொஞ்சம் 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் உப்பு, ஒரு பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க பச்சை மிளகாய் அதிகமாக வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்சியில ஒரு கிரேவி மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட வாழைப்பூவும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். வானல்ல எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு, ஜீரகம் போட்டு பொரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்க பருப்பையும் வாழைப்பூவையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இது கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதியும் இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தாளிப்பு பண்ணி அது மேல போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட ஈஸியான, ஹெல்தியான, டேஸ்டியான வாழைப்பூ கூட்டு ரெடி. ஸோ இதை நீங்க நல்ல சூடான சாதத்தோட நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த வாழைப்பூ கூட்டு ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்க அப்பாவோட சார்பா நன்றி, வணக்கம், ஹரே கிருஷ்ணா.